Hi friends, welcome to Ragas Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோவில் தோசை மாவு இல்லாதப்போ சட்டுன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார செய்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டான உடனடியான தோசைக்கு எப்படி ரெடி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த தோசைக்கு நம்ம மாவு புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம உடனேவே செஞ்சு கொடுத்துடலாம். ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக முருகலாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ முருகலாக நம்மளுக்கு தோசை வந்திருக்குன்னு. இதே மாவில் நீங்கள் ரோஸ்ட்டாகவும் செஞ்சுக்கலாம் அல்லது ஊத்தப்பம் மாதிரி நல்லா கொஞ்சம் மொத்தமாக கூட நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உடனடியான இன்ஸ்டண்ட்டான நல்ல சுவையான இந்த தோசைக்கு இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றது பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் 4 ஸ்லைஸ் அளவுக்கு நான் ப்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து மில்க் ப்ரெட் எடுத்திருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி எடுக்கிற இந்த 4 ப்ரெட் ஸ்லைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 தோசை கிட்ட வரும். நம்ம 4 ப்ரெட்டையும் பிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் சைஸ்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம அப்படியே ஃபுல்லாகவே பிச்சு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 ப்ரெட்டையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லாவே பொடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொடியானதும் இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்கும். வறுத்தது வறுக்காதது நீங்கள் எது வேணாலுமே பயன்படுத்தலாம். 4 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 100 கிராம் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு ரவைன்றது கரெக்டாக இருக்கும். இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து நல்லா புளிச்ச தயிர் சேர்க்குறேன். உங்ககிட்ட புளிச்ச தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்க தயிரே நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தயிரோட டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/2 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நம்ம தோசை மாவுக்கு எப்படி அரைப்போமோ அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம உடனடியாகவே இந்த தோசையை ஊற்ற போகிறோங்க. அதனால் இதில் வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா வந்து நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுனீங்கன்னா ஆப்ப சோடா வந்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நான் இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது நல்லா ரோஸ்ட்டாகவும் வரும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுக்கு தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஊற்றி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸ்டவ்வில் இப்போ ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க. கல் சூடானது கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு தொடச்சி விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. குறைவான தீயில வச்சு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கல் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வராது, சுற்றிட்டு போகும். அதுக்காக தான் நம்ம தண்ணி தெளித்து விட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மெலிசாக ஊற்ற வருதுன்னு. இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதுங்க. நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டாக நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததும் அப்படியே எடுத்து மடித்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான உடனடியான ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கவங்க சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்த தோசை ஊற்றும் போதும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம். கல் ரொம்ப சூடாக இல்லாத மாதிரி நம்ம வந்துட்டு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நீங்கள் தோசை ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் நல்லா வெந்தாலே போதுங்க. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதே மாவில் இப்படி ரொம்ப ரோஸ்ட்டாக இல்லாமல் ஊத்தப்பம் மாதிரி கூட நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 வாசி நல்லா வெந்ததும் இப்படி லைட்டாக மேலே வந்துட்டு இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான உடனடியான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் சூப்பராக இந்த ரோஸ்ட்டான தோசை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த தோசை கூட ஒரு சூப்பரான ஒரு சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேங்க. எப்பயுமே தேங்காய் சட்னியே இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சட்னி கூட நான் இந்த தோசையை வந்து சர்வ் பண்ணுறேன். இந்த சட்னி எப்படி செய்கிறதுக்குன்றதுக்கான வீடியோடைய லிங்க் வந்துட்டு நான் அந்த வீடியோடைய கடைசியில் அட்டாச் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த சட்னி எப்படி பண்ணலான்றதையும் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தோசையோட இந்த சட்னியோட காம்பினேஷன் ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக சூப்பரான கிறிஸ்பியான தோசை சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.